அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த ஜூன் மாதத்தினுடைய 29ஆம் தேதி என்று சனி வக்ர பயிற்சியானது பார்த்திங்கன்னா நிகழ இருக்கிறது. ஸோ அதனால் இந்த சனி வக்ர பயிற்சியினுடைய தாக்கங்களால் பார்த்திங்கன்னா இந்த துளராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் பார்த்திங்கன்னா கிடைக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் காணப்படுமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அவர்களுடைய பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகிறது, குடும்ப சூழ்நிலைகளில் பார்த்திங்கன்னா ஏதாவது பார்த்திங்கன்னா பிரச்சனைகளானது காணப்படுமா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க துளராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வாராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா வாராகி அம்மன் தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்த செய்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த ஒரு காலகட்டத்தினுடைய இறுதியில் பார்த்திங்கன்னா நடக்குள்ள சனி வக்ர பயிற்சினால் இந்த துளராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வக்ர பயிற்சி என்றால் ஒரு ராசிக்கு உள்ளேயே நட்சத்திரங்களுக்கு இடையே பார்த்திங்கன்னா பின்னோக்கி செல்வது. ஒரு ராசியில் இருக்கின்றார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமல்லாமல் 12 ராசிகளுக்குமே நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர். இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை வக்ர பயிற்சி என்று கூறுவார்கள். தற்போது கும்பராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறாரு. கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா செல்கிறார். இதனால பார்த்திங்கன்னா இது வக்ர பயிற்சி என்று சொல்லப்படுது. ஜூன் 30ஆம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைகிறார் சனி பகவான். அதன் பின் அக்டோபர் 5ஆம் தேதி மேலுமே பார்த்திங்கன்னா பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார். இந்த மாதத்தில் நடக்க உள்ள சனி வக்ர பயிற்சி துளராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத ஒரு பலன்களை கொடுக்க போகிறது. சனி பகவான் அடிக்கடி இடம் மாறக்கூடியவர் அல்ல. ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம், அதாவது 2.5 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய குணம் கொண்டவர் சனி பகவான். இந்த சனி வக்ர பயிற்சி துளராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பலன்களை கொடுக்க போகிறது. பாதகமாக மாறப்போகக்கூடிய விஷயங்கள், அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பதவிகள் பார்த்திங்கன்னா காலியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. ஏமாற்றங்கள் அடைய வாய்ப்புகள் உள்ளதுனால எதையுமே நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இந்த சனி பயிற்சியினுடைய காரணமாக அப்பாவுடன் குடும்ப உறவில் சிக்கல்கள் பார்த்திங்கன்னா ஏற்படலாம். அண்ணன் தம்பி உறவில் சிக்கல்களும் பார்த்திங்கன்னா ஏற்படலாம். அதனால் கவனமாக பார்த்திங்கன்னா யோசித்து பேசுங்கள். இத்தனை காலங்கள் உடல் ஆரோக்கியங்கள் நன்றாக இருந்தது. உடல் ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு சிக்கலாக இருக்க போகிறது. வேலையில் புதிய உற்சாகங்களானது உங்களுக்கு பிறக்குங்க. அதே போல் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நிலவிய கடன்களானது இப்பொழுது சரியாகுங்க. அடுத்த 18 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா புதிய உச்சத்தில் இருக்க போகிறது. அதாவது நீங்கள் சாதனைகளை குவிக்க போகின்றீர்கள் என்றே தான் சொல்ல வேண்டும். வியாபாரம் தொழிலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரமோஷனும் ஆனது உங்களுக்கு கிடைக்கலாங்க. கேட்ட இடத்திற்கு இப்பொழுது இடமாற்றங்களும் ஏற்படும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும். தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகளானது இப்பொழுது உங்களுக்கு ஏற்படலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக பார்த்திங்கன்னா இருக்க வேண்டும். சனி சரியாக இருந்தால் நல்லதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கும். நன்றாகவும் நடக்கும். நினைத்ததே நடக்கும் என்பார்கள். அப்படிதான் உங்களுக்கு நடக்க போகிறது. உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். ப்ரமோஷனுடன் கூடிய சம்பள உயர்வுகளும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். கடந்த ஒரு 10 வருடமாக கடுமையான கஷ்டங்கள் நிலவி வந்தது. உங்களுக்கு வேலையில் கடுமையான கஷ்டங்கள் நிலவி வந்தது. அதே போல் உறுதியாக ஒரு வேலை பார்க்க முடியாத நிலைகளானது பார்த்திங்கன்னா இருந்தது. உங்களுடைய திருமண வாழ்விலுமே பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இப்பொழுது தீரும். குழந்தை பாக்கியங்களும் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் சாமர்த்தியமாக பேசி காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவலும் நன்மையாகவே இருக்கும். கூர்மையான மதிநுட்பத்தினால எந்த ஒரு பிரச்சனையும் எளிதாக தீர்த்து விடுவீர்கள்.
பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகளானது இப்போ நல்ல முடிவிற்கு வரப்போகிறது. தொழில் வியாபாரங்கள் திருப்திகரமாக பார்த்தீங்கன்னா நடக்குங்க. பார்ட்னர்கள் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை நீங்கள் விரிவாக்கம் செய்ய முற்படுவீர். அதே போல் ஏற்றுமதி சம்பந்தமான துறையினருக்கு ஒரு நல்ல லாபங்களானது இப்பொழுது கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டாலுமே எடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது பார்த்தீங்கன்னா செய்து விடுவீர்கள். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான பலன்களும் கொடுக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமைகளானது இப்பொழுது உண்டாகும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை உங்களுக்கு கொடுக்கும். உறவினர்கள் நண்பர்களிடம் நற்பெயர்கள் நீங்கள் எடுப்பீர்கள். பெண்களது ஆலோசனையை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவார்கள். இப்போது இந்த காலகட்டத்தில் ஆன்மீக நாட்டங்களானது உண்டாகும். வீண் அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல் அரசியல் துறையினர் எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும். வெளிநாட்டு ஒப்பந்தங்களை நீங்கள் பெறுவீர்கள். லாபங்கள் உங்களுக்கு பெருகும். மேலிடத்தினுடைய கனிவான பார்வைகளானது இப்பொழுது கிடைக்க பெறுவீர். கலைத்துறையினர் நிதானத்தை பார்த்தீங்கன்னா கடைபிடிக்க வேண்டும். தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வருவாய்களானது உண்டு. சோதனைகள் வெற்றியாகவே பார்த்தீங்கன்னா மாறும். உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களை கவரக்கூடியதாக இருக்குங்க. உல்லாச பயணங்களினுடைய நாட்டங்கள் செல்லும். மாணவர்களுக்குமே தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வங்களானது உண்டாகும். புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்வீர். கடந்த காலங்களில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி சேரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இது இருக்க போகிறது. உறவுகளானது உங்களுக்கு பலப்படும். தொலைபேசி தொடர்புகள் மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி லாபத்தை தேடக்கூடிய முயற்சியில் இப்பொழுது ஈடுபடலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா குறைகள் இருக்காது. சுப நிகழ்ச்சிகளானது இப்பொழுது இடம்பெறும். சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவுகள் செய்ய பண பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்கலாம். சனி சஞ்சாரத்தினால ஒரு பிரச்சனைகள் முடிந்ததுமே இன்னொரு பிரச்சனைகளானது உருவாகலாங்க. ஆனாலுமே மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலுமே தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம். இந்த காலகட்டங்களில் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றிகளானது பார்த்தீங்கன்னா ஏற்படும். சில காரியங்களில் தாமதமாகவே பார்த்தீங்கன்னா வெற்றி ஏற்படும். உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியையும் பார்த்தீங்கன்னா தேடி கொடுக்கும். பழகக்கூடிய நண்பர்களை பார்த்தீங்கன்னா இப்போது எடை போட முடியாது. எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா வெளுத்தது எல்லாம் பால் என்று நம்பக்கூடிய உங்களுடைய பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பது நல்லது. இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கம் கொஞ்சம் நெருக்கடியாக உங்களுக்கு தோன்றலாம். செலவுகளானது உங்களுக்கு ஏற்படும். திடீர் வரவுகளும் கிடைக்கும். அதே போல் கடினமாக முயற்சி செய்ய வேண்டும். தொழிலில் மந்த நிலை, அதேபோல் திடீர் பயணம், அலைச்சல்கள் இது போன்ற எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா நேரிடும். வேலையில் நெருக்கடி, பணிச்சுமைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். உடல் ரீதியான பாதிப்புகளும் உண்டாகும். லாபகரமான பயணங்களும் மேற்கொள்ளலாம். இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையுமே பார்த்தீங்கன்னா இழக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாம் பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் சரியாகி சீரான பாதையிலும் செல்வீர்கள். இந்த காலகட்டங்கள் உங்களுடைய நேர்மறை ஆற்றல் மற்றும் படைப்பாற்றலும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். பணியிடங்களில் மூத்தவர்கள் உங்களுடைய பணிகளை பாராட்டுவார்கள். அதே போல் உங்களுடைய அந்தஸ்து மற்றும் பதவி உயர்வுகள் காரணமாக வீட்டில் மகிழ்ச்சியான சூழல்களானது பார்த்தீங்கன்னா காணப்படும். உங்கள் துணையுடன் நெருக்கங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் செல்வாக்கு மிக்க நபர்களுடன் தொடர்பு கொள்வீர்கள். தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் லாபங்களும் உண்டாகும். உங்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும். நிலம், கட்டிடம் போன்றவற்றில் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். அதே போல் தினசரி வருமானங்களும் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த துளராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய முதல் பாதியில் கலவையான ஒரு பலன்களானது பார்த்தீங்கன்னா உண்டாக்குவார் சனி பகவான். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு அல்லது கோபத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. இல்லையெனில் பிற்காலத்தில் நீங்கள் வருந்த வேண்டிய இருக்கு. தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நலம் மற்றும் உறவுகள் இரண்டிலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த நேரங்களில் உங்களுடைய பழைய நோய்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படலாம். இதனுடைய காரணமாக நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படலாம். உங்களுடைய வேலையில் கூடுதல் பணிச்சுமைகளானது பார்த்தீங்கன்னா இருக்கு. நீங்கள் கடினமாக உழைத்து சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும். மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், உளுந்து, இரும்பு சட்டி ஆகியவற்றை ஏழை எளியோருக்கு பார்த்தீங்கன்னா தானம் செய்யலாம்.
அதனுடன் சனி நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதி வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களால் முடிந்தவரை அன்னதானங்களை செய்வது சிறப்பு. சனி பகவானுக்கு உகந்த நாளான சனிக்கிழமை என்று விரதங்களை கடைபிடித்தால் நீண்ட ஆயுளுடன் வாழலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.